Hello friends, welcome to JSN Ari Works. இன்னைக்கு நம்ம வீடியோல சோட்டி ஸ்டிச் டைப் 2 பத்தி பார்க்க போறோம். ஆல்ரெடி டைப் 1 அப்லோட் பண்ணியாச்சு பாருங்க. இப்போ டைப் 2 இது வந்து பீட்ஸ் வச்சு பண்றது. எப்பவுமே போல ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. மேலே ஒரு லாக் போட்டுக்கோங்க. அகைன் சென்டர் லைனுக்கே கொண்டு வரணும். சென்டர் லைனில் கொண்டு வந்து லாங் செயின் ஒரு லாக், ரைட் சைடு ஆர் லெஃப்ட் சைடு எந்த சைடு வேணாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் உங்கள் செயினை. லாங் செயின் போட்டுட்டு ஒரு லாக் போட்டுட்டு அகைன் சென்டருக்கு கொண்டு வாங்க. சாரி, ரொம்ப வீடியோ ஷேக் ஆகுது. நான் மொபைல் ஃபோனில் கரெக்டாக என் கைக்கு மேலே இருக்கிற மாதிரி வச்சுட்டேன் ஃபோக்கஸுக்கு, அதனால் இப்படி ஆயிடுச்சு. பாருங்கள், இதில் சென்டர் லைன் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். கரெக்டாக சென்டரில் ஒரு லைன், ரெண்டு பக்கம் ஒரு லைன் ஃபஸ்ட்டு போட்டுட்டு 3 லைன் போட்டுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டிச் நெக்லைனில் கொடுக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரியே தான், சேம் ப்ரொசீஜர் தான். பட் நம்ம இந்த வெர்டிக்கல் லைன்ஸ் போடும்போது மட்டும்தான், ஹரிசாண்டல் லைன்ஸ் போடும்போது மட்டும்தான் இப்போது பீட்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். பாருங்கள், இப்போது லாஸ்ட்டாக முடிச்சுட்டு இப்போ நம்ம ஹரிசாண்டல் லைன்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ கொடுக்கும்போது ஒரு 3 to 4 பீட்ஸ் சுகர் பீட்ஸ் எடுத்துக்கோங்க. உங்கள் லென்த்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிட்டு லாக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அகெயின் சேம் செகண்டுக்கு கொண்டு வாங்க. லாங் செயினுக்கு ஒரு லாக். இப்போது 1 சென்டிமீட்டருக்கு இல்லை 1/2 சென்டிமீட்டருக்கு கீழே ஒரு லாக் பண்ணிக்கோங்க. அகெயின் ஒரு 4 சுகர் பீட்ஸ் எடுக்கிறேன். ஸ்டார்டிங்கில் ஒரே நேரத்தில் 4 சுகர் பீட்ஸ் உங்களுக்கு கோக்க வரலைன்னா 2 எடுத்துக்கோங்க. 2 சுகர் பீட் கோத்துட்டு அகைன் நூல் அப்படியே விட்டுட்டு ஊசியில் 2 சுகர் பீட் அகைன் எடுத்து கோத்து பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு சென்டரில் கொண்டு வாங்க ஒரு லாக். லாஸ்ட் டைம் எடுத்த சோட்டி ஸ்டிச்சுக்கு வேறு டைரெக்ஷனில் மொபைல் ஹோல்டர் வச்சுருந்தேன். ஸோ அது உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். இது நான் என் கைக்கு நேராக வச்சதால் ஷேக் ஆகுது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதை மட்டும் நம்ம கிளாஸில் ஃப்ரீ ஆன்லைன் ஆரி கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் சைடில் ஸ்டிச் பண்ணாமல் மேலேருந்து லாக் போடணும். நான் லாஸ்ட் வீடியோவில் கிளியராக சொல்லியிருப்பேன். லென்த்து எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு அந்த அளவுக்கு லென்த்து எடுத்துக்கோங்க. நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருக்கீங்க, எனக்கு வந்து சில்க் த்ரெட் வந்து சரியாக வரமாட்டேங்குது, நூல் பிரிஞ்சு வருது, சிங்கிள் த்ரெட் வருதுன்னு. அதுக்கு ஒரு வீடியோ நான் ரெடி பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் செயின் ஸ்டிச்சை ஜரி த்ரெட்டில் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஜரி த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு நல்லா வருதுன்னா அதுக்கப்புறமா சில்க் த்ரெட் பண்ணிக்கலாம். எடுத்த உடனே சில்க் த்ரெட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹேண்டில் பண்ண வராது. அண்ட் சேம் டைம் டியூலிப் நீடில் எடுத்துக்கோங்க. அயன் நீடில்லையும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் இந்த சோட்டி ஸ்டிச்சை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. இந்த சோட்டி ஸ்டிச் அண்ட் நெக்ஸ்ட்டு வர பட்டன் ஹோல் ஸ்டிச் பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரெட்டு ரொம்பவே ட்விஸ்ட் ஆகும். ஸோ ஒவ்வொரு தடவையும் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் த்ரெட்ல இருந்து நீடெல்லாம் வெளியே எடுத்துடுங்க. எடுத்துட்டு அகைன்
த்ரெட்டுக்குள்ளே நீடலை விட்டுட்டு செயின் ஸ்டிச் போடுங்க, லாக் ஸ்டிச் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ட்விஸ்ட் ஆகி வராமல் இருக்கும். பாருங்கள், இப்போ நான் லாஸ்ட்டாக முடிக்க போகிறேன். வீடியோட லென்த் கம்மி பண்ணுறதுக்காக எடிட் பண்ணி எடுத்திருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ ஃபுல் லென்த்துக்கு போடுங்க. எனக்கு இந்த லென்த் போதுன்றதுக்காக நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டாக எண்ட் நாட் போட்டு முடிச்சிடுங்க. உங்களுடைய ஸ்டிச்சஸ் முடிய போகுதுன்னா லென்த்து கம்மி பண்ணிக்கோங்க. எங்கே லாஸ்ட்டாக முடிக்கிறீங்களோ அகைன் அங்கேயே முடிச்சுட்டு எண்ட் நாட் போட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.